வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் செட்டப் பண்ணுறது. ஓகே, ஓப்பன்ஏஐயோட எல்எல்எம் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை கிளாடோட எல்எல்எம் ஏபிஐ யூஸ் பண்ணுறதுக்கோ, நம்ம எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் எப்படி நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ நான் பேசிக்காகவே ஃபஸ்ட்டு வந்து நான் கொண்டு போயிடுறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டெவ் செட்டப் எல்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் ஃபஸ்ட் நான் கொடுக்க போது பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ எப்போவுமே ஒரு விஷுவல் கோட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மார்க்கெட் பிளேஸில் போய்ட்டு பைத்தான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பைத்தானுக்கான மார்க்கெட் டீபகர் இங்கே உங்களுக்கு வந்திருக்கும். நான் ஏற்கனவே அதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால்னு இருக்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சேஃபாக. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஏன் க்ரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட குளோபல் என்வாயன்மெண்ட் கூட உங்கள் லைப்ரரிஸ்னால் வந்து நீங்கள் கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ அண்ட் ரன் கமாண்ட்னு காமிக்கும். அதில் க்ரியேட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கோண்டா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் குளோபலாக பைத்தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா அது உங்களுக்கு இங்கே காமிக்கும். அப்படி குளோபலாக இப்போ வர எல்லா சிஸ்டம்லையுமே பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக பைத்தானுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன்ஏஐயோட ஃபஸ்ட்டு எல்எல்எம் கால் பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறோம், இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் நீங்கள் போய்க்கிங்க. அதில் கிக் ஸ்டார்ட்னு ஒன்று இருக்கும். அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் கிக் ஸ்டார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஒரு ஓப்பன்ஏஐயோட கீயை நீங்கள் அக்யூர் பண்ணணும். அந்த கீயை எடுத்து நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுன்ற செட்டப் நான் சொல்கிறேன். நான் இப்போதைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் போக போகிறதில்ல, பைத்தான் தான் போக போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட் போய்ட்டு நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டெர்மினலில் நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸை மேலே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுது. இது குளோபல் என்வாயன்மெண்ட் கிடையாது. இப்போது நீங்கள் ஓப்பன்ஏஐயோட எல்எல்எம் ஏபிஐ கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட எஸ்டிகேவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த எஸ்டிகேவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் மேக் ஏ இன்ஸ்டால் ஹியர் பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்துட்டு தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் மட்டும்தான் இன்ஸ்டால் ஆகும், குளோபலாக அது இன்ஸ்டால் ஆகாது. ஸோ இந்த நம்ம ஃபோல்டருக்கு, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, இந்த ஃபைல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஃபைல்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த லைப்ரரிஸை மட்டும் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நியூ பைத்தான் ஃபைல் நான் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏஐ எல்எல்எம் ஓகே .py பைத்தான் கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் ஏற்கனவே கீ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். அது ப்ரீ ரெக்வெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஏற்கனவே இருக்கணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கும் நம்மளோட ஓப்பன்ஏஐக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ ஓப்பன்ஏஐன்னு சொல்லும்போது ஓகே, அது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா என்ன மாடல் யூஸ் பண்ணணும், அதுக்கான இன்புட் என்ன கொடுக்கணும், அது அவுட்புட் எப்படி வரும், அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் கமாண்ட் தெரிஞ்சிருக்கும், இல்லை விஷுவல் கோடில் இங்கே உங்களுக்கான ரன் கமாண்டுமே இருக்கும். அதை நீங்கள் ரன் பண்ணலாம். பட் நார்மலாக நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, டெர்மினல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கமாண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 ஓகே, அண்ட் இதோட ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எல்எல்எம் பிஒய், இதை தான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது யூ ஜஸ்ட் வெயிட். ஸோ இப்போ கால் வந்து ஓப்பன்ஏஐ கிட்ட போயிட்டு தென் யூ ஹேவ் டு கெட் த ரிப்ளை பேக் ஹியர். நமக்கு இங்கே ரிப்ளை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரிப்ளை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் ரெஸ்பான்ஸ் டாட் டெக்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ்ன்ற ஆப்ஜெக்டில் என்னென்னா வரும் அதில் நீங்கள் பார்க்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன், ரெஸ்பான்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் டீட்டெயில்டாக. ஸோ உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் உங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் பாருங்கள் டோக்கன்ஸ் எவ்வளோ, டோட்டல் டோக்கன்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்குது, அண்ட் நமக்கான அவுட்புட்
டெக்ஸ்ட் என்ன அதை நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். ஓகே, வாட் ஹேப்பன், ஓகே என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கிட்டேருந்து எங்கேருந்து வருது கேட்டிங்கன்னா LLM கிட்டேருந்து உங்களுக்கு வருது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். எப்படி செட்டப் பண்ணணும், பைத்தானில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் செட் பண்ணதுக்கான கைடன்ஸ் தான் இது. உங்களுக்கு இதில் ஏதாவது செட்டப் பண்ணதில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியோ கொஸ்டின்ஸோ இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்படி இதே ப்ரோக்ராமை ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் பார்க்க போகிறோம். இதே ப்ரோக்ராம் கிடையாது, இதே LLM API காலை எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் செட்டப் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.